அதாவது 20லேருந்து 30% ஆஃப் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக்கினால் ஏற்படுகிறது. ஐம் டாக்டர் வி ராம்குமார், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், சீனஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், அவனாசி, திருப்பூர். இந்தியாவில் ஏற்படுகிற உயிரிழப்புகளுக்கு ஹார்ட் அட்டாக் தான் முக்கிய காரணம். அதாவது 20லேருந்து 30% ஆஃப் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக்கினால் ஏற்படுகிறது. இந்த ஹார்ட் அட்டாக் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 20-30 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக்ல காமனாக வந்துடுது. ஹார்ட் அட்டாக்னா வர்றப்போ இடது மாரில் ஒரு வெயிட் வச்சு அழுத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். செஸ்ட்ல இருந்து இடது தோள்பட்டைக்கு அந்த வலி பரவுற மாதிரி இருக்கும். கூட அதோட சேர்த்து வேர்க்கிறது, குப்புன்னு வேர்த்துக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கணும். அதோட சேர்த்து ஒரு ரத்த டெஸ்ட். இதில் ஒருவேளை அடைப்புகள் இருந்தால் அதுக்கு சிகிச்சை எய்தர் ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்லாட்டி பைபாஸ் சர்ஜரியோ தேவைப்படலாம். இப்போ நம்ம சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல் இங்கே அவனாசி திருப்பூரில் நமக்கு இந்த ஆஞ்சியோகிராமுக்கான எல்லா வசதிகளுமே இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். இந்த தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சரியான உணவு பழக்கம், ஒரு 40லேருந்து 50% வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான இதை தவிர்க்கலாம். அது வந்தாலும் தள்ளி போடலாம்.